ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம போகிறது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமுடைய 2020 நடந்த எக்ஸாமுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். வந்து 10 பாட்டு போட்டோம். இது வந்து 11வது பார்ட். சரிங்களா? இதோட வந்து ஏஎல்பி கொஸ்டினுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் முடியுது. அடுத்து வந்து ஆர்பிஎஃப்எஸ்சி ஜேஇ அந்த மாதிரி கொஸ்டினுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் ஹேவ் ரிசீவ்ட் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்ட்ஸ் இன் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் 2023. சரிங்களா? 2023க்கான மேஜர் இந்தியாவுடைய விளையாட்டுத்துறையில் கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருதான மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து யாருக்கு எத்தனை பேர் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கு தான் கொடுத்தாங்க. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிராக் சந்திரசேகர் செட்டி, அப்புறம் ராங்கி ரெட்டி, சாத்விக் சாய் ரெட்டின்றவங்க தான். இவங்க 2 பேருக்கு தான் வந்து பேட்மிண்டன், இவங்க 2 பேருமே வந்து பேட்மிண்டன் பிளேயர். இவங்களுக்கு தான் வந்து ராஜீவ்காந்தி மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வந்து கொடுத்துருந்தாங்க. சிராக் ஷெட்டி அப்புறம் ராங்கி ரெட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த அவார்டு வந்து எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் என்ன பேர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 வரைக்குமே ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வரைக்கும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதோட பேர் வந்து மாற்றிட்டாங்க, மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதுன்னு சொல்லி. மேஜர் தயானந்த் வந்து ஹாக்கி விளையாட்டை சேர்ந்த ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிளேயர். ஸோ அவர் பேரில் வந்து மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதுன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இந்த விருது வந்து ஆக்சுவலாக வந்து 1992 வந்து இந்த விருது முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வந்து ஃபர்ஸ்ட் வாங்கினவர் யார் பார்த்தீங்கன்னா, செஸ் பிளேயர் விஸ்வநாதன் ஆனந்த். சரிங்களா? செஸ் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த். இதுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு தொகை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 25 லட்சம். சரிங்களா? இந்த விருது வந்து இப்போ வரைக்கும் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னா 62 அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 2024 வந்து எத்தனை பேர் கொடுத்தாங்கன்னா, 2023 வந்து 2 பேர்த்துக்கு, 2024 வந்து 4 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. அது யார் பார்த்தீங்கன்னா, டி குகேஷ். உலகின் மிக இளம் வயதில் செஸ் சாம்பியன் ஆன பிளேயர் யார் பார்த்தீங்கன்னா, செஸ் மாஸ்டர் சாம்பியன் ஆனவங்க யார் பார்த்தீங்கன்னா, டி குகேஷ் தான். செஸ் பிளேயர், இந்தியாவை சேர்ந்தவர். அவருக்கும் ஹர்மன் பிரீத் சிங் ஹாக்கியை சேர்ந்த விளையாட்டு வீரர், அடுத்து பிரவீன் குமார் ஒரு பேரா அத்லட். சரிங்களா? அடுத்து மனு பேக்கர் வந்து ஷூட்டிங் விளையாட்டை சேர்ந்த இந்திய வீராங்கனை. ஒலிம்பிக்ல வந்து இந்தியாவுக்காக 2 வெண்கல பதக்கம் இந்த வருஷம் ஜெயிச்சு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இவங்க 4 பேருக்கு தான் வந்து இந்த 2024க்கான மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு விருது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விருது வாங்கிய மிக இளம் வயது ரெசிபியன் யார் பார்த்தீங்கன்னா, அபினவ் பிந்த்ரான்றவர் தான். இவர் வந்து 2008 நடந்த சைனாவில் நடந்த பெய்ஜிங் ஒலிம்பிக்ல வந்து இந்தியாவுக்காக பங்கேற்றுக்கிட்டு தனிநபர் தங்கப்பதக்கம் ஜெயிச்ச ஃபர்ஸ்ட் பிளேயர் யாருன்னா அபினவ் பிந்த்ரா தான். 2வது பிளேயர் யாருன்னா நீரஜ் சோப்ரா. ஈட்டியர்களில் வந்து பாரிஸ் ஒலிம்பிக்ல வந்து ஜெயிச்சிருந்தாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சகஸ்திர சீமாபால் இன் செப்டம்பர் 2024. சகஸ்திர சீமாபால்ன்ற அமைப்பு வந்து ஐ திங்க் பங்களாதேஷனுடைய பார்டர் வந்து பாதுகாக்கக்கூடிய அமைப்புன்னு நினைக்கிறேன். சகஸ்திர சீமா பங்களாதேஷா இல்லை பூட்டான் பார்டரான்னு சரியாக தெரியல. பட் இது வந்து ஒரு எல்லை பாதுகாப்பு படை மாதிரி தான், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி தான். இதனுடைய டைரக்டர் ஜெனரல் டிஜிபியை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா, அம்ரித் மோகன் பிரசாத்ன்றவர் தான் 2024 தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்து இப்போ ரீசெண்டாக இருக்கிறவங்க யார் யாருன்னு பார்த்தோம்னா, சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸோடைய டிஜிஆர் பார்த்தீங்கன்னா ராஜ்வீந்தர் சிங் பாட்டி. சரிங்களா? அடுத்து சிஆர்பிஎஃப்னுடைய டைரக்டர் ஜெனரல் யார் பார்த்தீங்கன்னா ஞானேந்திர பிரதாப் சிங். சரிங்களா? அடுத்து பிஎஸ்எஃப்னுடைய டைரக்டர் ஜெனரல் தல்ஜித் சிங் சௌத்ரி. அடுத்து ஐடிபிபி இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ், இவங்களுடைய டிஜி யார் பார்த்தீங்கன்னா ராகுல் ரஸ்கோத்ரா. அடுத்து அஸ்ஸாம் ரைஃபிள்ஸினுடைய டைரக்டர் ஜெனரல் யார் பார்த்தீங்கன்னா விகாஸ் லக்கேரா. அடுத்து நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, சரிங்களா, பிளாக் கேட்ஸ் சொல்கிறீங்களா, கருப்பு பூனைப்படை, அவங்களுடைய டிஜி யார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிரிகு ஸ்ரீனிவாசன். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய செகண்ட் சிடிஎஸ், சரிங்களா, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யார் பார்த்தீங்கன்னா அனில் சௌஹான். இதெல்லாம் வந்து ரீசெண்டாக நடக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் ரேங்க் இந்த கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் இம்ப்ரூவ்ட் ஃப்ரம் டேஷ் இன் 2022 டு டேஷ் இன் 2023. கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ்லாம் இந்தியாவோட ரேங்க் என்ன சொல்லி சிம்பிளாக கேட்குறாங்க. 2022 வந்து 85, 2023 வந்து 93. சரிங்களா? இது மற்ற இப்போது 2024 இதோடைய கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 96. சரிங்களா? இது வந்து மொத்தம் இல்லாமல் 2020 நடந்த சில இண்டெக்ஸினுடைய மதிப்பு வந்து பார்த்துக்கலாம். இந்தியாவுடைய ரேங்க் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ், சரிங்களா, அதில் வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து 116. இந்தியாவோட ஸ்கோர் என்ன பார்த்தீங்கன்னா 2.319. அடுத்து குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸில் வந்து இந்தியாவுடைய ரேங்க் வந்து 39. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் 13th ரேங்க். அடுத்து குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸில் வந்து 129th. அடுத்து வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் வந்து 159th ரேங்கு. அதே நேரத்தில் சஸ்டைனபிள் ட்ரேட் இண்டெக்ஸ், இதில் வந்து இந்தியாவோட ரேங்க் என்ன பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் ட்ரேட் இண்டெக்ஸ் 23. இதெல்லாம் கேட்கலாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ன்றல. அது மாதிரி சஸ்டைனபிள் ட்ரேட் டிஆர்ஏடி பார்த்தீங்களா.
சஸ்டைனபிள் ட்ரேட் இண்டெக்ஸ் இதில் வந்து 23rd ரேங்கு. அடுத்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்கு 105 105வது இடம். சரிங்களா. அடுத்து ஹவு many days will the அஷ்டலக்ஷ்மி மகோத்சவ் பி செலிப்ரேட்டட் இன் டிசம்பர் 2024? அஷ்டலக்ஷ்மி மகோத்சவன்றது வேற ஒன்றும் இல்லை, 7 வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாநிலங்கள் அப்புறம் சிக்கிம் சேர்ந்ததுன்னா அஷ்டலட்சுமி சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து இந்த அஷ்டலட்சுமி மகோத்சவம் வந்து எங்கே நடந்துச்சுன்னா பாரத் மண்டபம் டெல்லியில் வந்து நடந்துச்சு. இதில் தொடங்கி வச்சவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த இந்த அஷ்டலட்சுமி மகோத்சவ் இந்த திருவிழா வந்து எத்தனை நாள் நடந்துச்சுன்னா 3 நாட்கள் நடந்தது. இதோட எய்ம் என்ன பார்த்தீங்கன்னா டு ஷோகேஸ் த கல்ச்சரல், சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஃபேப்ரிக் ஆஃப் தீஸ் 8 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். இந்த 8 வடகிழக்கு மாநிலங்களுடைய கலாச்சார பாரம்பரிய பற்றி சொல்லிக் கொடுக்குறது தான் வந்து இந்த அஷ்டலட்சுமி மகோத்சவ். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா இன் 2024 which company entered into the memorandum of understanding MOU with iCreate to promote AI startups in India? iCreate அமைப்பினோட சேர்ந்து ஒரு மெமரண்டம் AI ஸ்டார்ட் அப் தொடங்குறதுக்காக MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்ட கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தான் ஆன்சர். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் குருத்திரம்ன்றது ஓலா அமைப்பினுடைய ஏஐ ஃபார்ம். சரிங்களா. அது வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா 2024 பிகம் த ஃபர்ஸ்ட் ஏஐ யூனிகான்றது அது ஒரு வகையான கம்பெனியுடைய ஸ்டாண்டர்ட். அது அந்த லட்சமோ கோடி சம்திங் அதில் வந்து பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அது வந்து யூனிகான் சொல்லி சொல்லுவாங்க. அப்படி பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு ஏஐ ஃபஸ்ட்டுன்றதுனால சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஏஐ யூனிகான் இன் இந்தியா ஃப்ரம் 2024 ஏன்னு பார்த்தீங்கன்னா குருத்திரம்ன்றதான். இது ஓலானுடைய ஒன் ஆஃப் தி ஏஐ ஃபார்ம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் அக்கார்டிங் டு த எக்கனாமிக் சர்வே 2023-24 இந்தியாஸ் கியூமுலேட்டிவ் இன்ஸ்டால்டு சோலார் பவர் கெப்பாசிட்டி ரீச் டேஷ் ஆன் 13th April 2024 ஆஃப்டர் ஆடிங் 15.03 ஜிகாவாட் இன் 2023-24. இந்தியாவுடைய மொத்த சோலார் பவர் கெப்பாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே 2023-24 பொறுத்த வரைக்கும் 82.64 ஜிகாவாட். சரிங்களா. அடுத்ததாக விச் இந்தியன் சிட்டி ரெக்கார்ட் த ஹையஸ்ட் PM 2.5 லெவல் இன் 2023 மேக்கிங் தி மோஸ்ட் பொல்யூட்டட் மெட்ரோபாலிட்டன் ஏரியா குளோபலி? 2023 பர்டிகுலர்ஸ் மெட்டர் 2.5 அது வந்து ஒரு துகள். சரிங்களா. துகளோடைய அளவீடு PM 2.5 அது வந்து ஒரு பொல்யூஷன் துகள். அதனுடைய அளவு அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய மெட்ரோபாலிட்டன் சிட்டி எது பார்த்தீங்கன்னா பெகுசாராய் பீகாரில் இருக்குது. அது மட்டும் ஏர் பொல்யூஷன் உண்டாகக்கூடிய சில ஏஜென்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா O3 ஓசோன், ஆக்சிஜன் கிடையாது ஓசோன், அப்புறம் நைட்ரஜனுடைய ஆக்சைடுகள், அடுத்து சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, அடுத்து குளோரோஃப்ளோரோ கார்பன், இதெல்லாமே வந்து ஏர் பொல்யூஷன் ஏஜென்ட்ஸ். அடுத்து டேஷ் ஹேஸ் பீன் அவார்டட் த டைட்டில் ஆஃப் இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சஸ்டைனபிள் பிராண்ட் ஃபார் 2023-24. 2023-24 இந்தியாவுடைய வேகமாக வளரக்கூடிய சஸ்டைனபிள் பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரினூர் ரினியூவபிள் எனர்ஜின்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் singers was awarded the Padma Shri in 2024 for his significant contribution to Himachali folk and classical music? 2024 பத்மஸ்ரீ அவார்டு வாங்கிய ஹிமாச்சலி ஃபோக் டான்ஸ் கிளாசிக்கல் மியூசிக்காக பங்கேற்ற பாடகர் யார் பார்த்தீங்கன்னா சோம்தத் பத்துன்றவர் தான் ஆன்சர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இஸ் ஹைலைட்டட் as needing targeted efforts due to its score being below 15? எந்த ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து யூஎனால் கொண்டு வரப்பட்டது? இது வந்து டார்கெட் இயர் என்ன பார்த்தீங்கன்னா 2030. சரிங்களா. டார்கெட் இயர் 2030. மொத்தம் வந்து எத்தனை சஸ்டைனபிள் கோல்ஸ் இருக்குன்னா 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது. அது எதுன்றது இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து போட்டிருப்போம். சரிங்களா. அதில் வந்து எது வந்து ரொம்பவும் கவனத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடிய துறை எது பார்த்தீங்கன்னா கோல் நம்பர் 5 ஜெண்டர் ஈக்குவலிட்டி தான் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கு. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா The Central Universities Amendment Bill 2023 ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட் ஆகலாம் அந்த கொஸ்டின். ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் was passed for the establishment of Samakka Saraka Central University in which state? Central University Amendment Bill 2023 வந்து சமக்க சரக சென்ட்ரல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி வந்து எங்கே உருவாக்கப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் உருவாக்கப்பட்டுச்சு. சரிங்களா. இந்த யூனிவர்சிட்டி உருவாக்குவதற்காக இந்த பில்லை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எந்த யூனிவர்சிட்டி, அது எங்கே அமைச்சிருக்குன்னா தெலுங்கானா மாநிலத்தில் தான் அமைச்சிருக்கு. சரிங்களா. அடுத்து in 2023 which Indian institute implemented 2-factor authentication for all e-way bill and e-invoice system? எல்லா e-way bill அப்புறம் இன்வாய்ஸ் சிஸ்டத்துக்காண்டி வந்து 2-factor authentication 2 கம்பெனியுடைய ஆத்தன்டிகேஷன் வாங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட
ஃபிச் இன்ஸ்டிடியூட் வந்து அந்த திட்டத்தை உருவாக்கியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தினாங்கன்னா சிபிஐசி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஃபார் இன்கம் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ், சிபிஐசி. அதான் வந்து கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.